Hi students, in the video la ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ண போறோம். क्वेश्चन பாருங்க. If g of xy equal to psi of u comma v where u equal to x square minus y square and b equal to 2xy, then prove that dou square g by dou x square plus dou square g by dou y square is equal to 4 the whole into x square plus y square the whole into dou square psi by dou u square plus dou square psi by dou v square. இந்த கொஸ்டின்ல ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. என்ன கண்டிஷன்னா g of x, y value is equal to psi of u, v. That is g அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் in terms of xyல இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் g ஓட வேல்யூ x square plus y square அப்படின்னு வச்சுக்கோங்க. That is which is in terms of xy. So psi நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா u square plus v square. Because இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா g of xy is equal to psi of uv. ஸோ g அப்படிங்கிற ஃபங்க்ஷனும் psi அப்படிங்கிற ஃபங்க்ஷனும் ரெண்டும் ஈக்குவல் தான், பட் வேரியபிள் மட்டும் தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ இந்த கண்டிஷன்ஸையும் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு அண்ட் ஆல்சோ ரெண்டு வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. எதெல்லாம்னா u ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர், v ஈக்குவல் டு 2xy. ஸோ இந்த ரெண்டு இக்குவேஷனையும் கூட யூஸ் பண்ணிக்கிட்டு இதில் இருந்து டோ ஸ்கொயர் g பை டோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் டோ ஸ்கொயர் g பை டோ ஒய் ஸ்கொயர் இதோட வேல்யூ இது அப்படின்னு ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே நம்ம என்ன செய்தால் போதோம்னா dou square g by dou x square க வேல்யூவையும் dou square g by dou y square க வேல்யூவையும் கண்டுபிடிச்சு ஜஸ்ட் ரெண்டையும் ஆட் பண்ணாலே நமக்கு ஆன்சர் கிடைச்சிரும். அண்ட் இங்கே நம்ம டோட்டல் டெரிவேட்டிவை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம கொடுத்துருக்கிற ரெண்டு இக்குவேஷன் எழுதிக்கலாம். u ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் அண்ட் v ஈக்குவல் டு 2xy. இந்த ரெண்டு இக்குவேஷன்ல இருந்து dou u by dou x, dou u by dou y and dou v by dou x, dou v by dou y இந்த நாலு வேல்யூவையும் கண்டுபிடிக்க போகிறோம். dou u by dou x அப்படின்னா differentiating partially with respect to x, that means x only variable, y constant. ஸோ இங்கே இருக்கக்கூடிய இந்த செகண்ட் டேர்ம் yல மட்டும்தான் இருக்குது. ஸோ இது கான்ஸ்டன்ட், ஸோ அதுக்கு டிஃபரன்ஷியல் வேல்யூ 0 ஆயிரும். ஃபர்ஸ்ட் டேர்ம் நமக்கு எந்த ஃபார்மில் இருக்குதுன்னா d by dx of x power n இப்படி இருக்குது. அண்ட் d by dx of x power n அதோட ஃபார்முலா n into x power n minus 1. ஸோ இங்கே x power 2க்கு டிஃபரன்ஷியேஷன் ஃபார்முலா என்னன்னா 2 into x power 1 அப்படி கிடைக்கும். தட் இஸ் இந்த வேல்யூ நமக்கு கிடைக்கும். அடுத்தது இதுலேருந்து dou u by dou y கண்டுபிடிச்சிடலாம். dou u by dou y அப்படின்னா டிஃபரன்ஷியேட்டிங் பார்ஷியலி வித் ரெஸ்பெக்ட் டு y. ஸோ y மட்டும்தான் வேரியபிள், x கான்ஸ்டன்ட். ஸோ இந்த ரைட் சைடில் உள்ள ஃபர்ஸ்ட் டேர்ம் கான்ஸ்டன்ட். ஸோ அதுக்கு டிஃபரன்ஷியல் வேல்யூ 0 மைனஸ் y பவர் 2க்கு டிஃபரன்ஷியல் வேல்யூ 2 இன்டூ y பவர் 2 மைனஸ் 1. தட் இஸ் இந்த வேல்யூ கிடைக்கும். அடுத்தது என்ன செய்ய போகிறோம்னா இந்த இக்குவேஷன்லேருந்து dou v by dou x-ஐயும் dou v by dou y-ஐயும் கண்டுபிடிக்க போகிறோம். dou v by dou x அப்படின்னா differentiating partially with respect to x. ஸோ இங்கே நமக்கு 2y into x பவர் 1 இருக்குது. அதில் 2ம் yயும் கான்ஸ்டன்ட், x பவர் 1 மட்டும் தான் வேரியபிள். இப்படி கான்ஸ்டன்ட்டும் வேரியபிளும் ப்ராடக்டில் இருந்ததுன்னா ஃபர்ஸ்ட் அந்த கான்ஸ்டன்ட் எழுதிக்கணும். தட் இஸ் 2y into x பவர் 1க்கு டிஃபரன்ஷியல் வேல்யூ partially with respect to xனா 1 தான் வரும். அண்ட் dou v by dou y அடுத்ததாக கண்டுபிடிக்க போகிறோம். அண்ட் dou v by dou y அப்படின்னா y மட்டும்தான் வேரியபிள், எக்ஸை கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கணும். ஸோ இங்கே நமக்கு ரைட் சைடில் 2 இன்டூ எக்ஸ் கான்ஸ்டன்ட், பட் y பவர் 1 மட்டும்தான் வேரியபிள். ஸோ 2x இன்டூ y பவர் 1ஓட டிஃபரன்ஷியல் வேல்யூ 2x இன்டூ 1 அப்படி கிடைக்கும். தட் இஸ் இந்த வேல்யூ கிடைக்கும். இதை நம்ம இக்குவேஷன் நம்பர் 1ன்னு வச்சுப்போம். இது 2, இது 3 அண்ட் இது 4. நம்ம அடுத்ததாக dou square g by dou x square தான் கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் dou g by dou x வேணும். டோட்டல் டெரிவேட்டிவ் நம்ம யூஸ் பண்ணி இந்த ஃபார்முலாவை ஃபர்ஸ்ட் எழுதிடலாம். ஸோ dou g by dou x is equal to இதை நம்ம இன் டேர்ம்ஸ் ஆஃப் psi வச்சு எழுத போகிறோம். பிகாஸ் இங்கே ஜியும் psiயும் ஈக்குவல் தான். ஸோ நமக்கு இந்த ரைட் சைடில் நமக்கு என்ன வரனா ஃபர்ஸ்ட் இந்த psi is a function of u vல இருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் டேர்மில் நம்ம என்ன செய்யணும்னா dou psi by dou uக்கு பண்ணணும். அப்புறம் uவை வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸுக்கு பண்ணணும். That is dou psi by dou u into dou u by dou x plus again psi is a function of v. So second termல நமக்கு என்ன வரும் dou psi by dou v into இந்த function v with respect to x க்கு பண்ணணும். So dou v by dou x இப்படி கிடைக்கும். And already dou u by dou x உம் dou v by dou x உம் equation number 1 and 2ல இங்கே இருக்குது. So இந்த வேல்யூவை இங்கே கொண்டு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு இந்த equation இப்படி கிடைக்கும். இதை equation number 5ன்னு வச்சுக்கலாம். ஆல்ரெடி இங்கே நமக்கு தெரியும் ஜியும் சையும் ஈக்குவல் தான். ஸோ லெஃப்ட் சைடில் நமக்கு ஃபங்க்ஷன் ஜி இருக்குது, ரைட் ஹேண்ட் சைடில் சை இருக்குது. ஃபர்ஸ்ட் டேர்ம் அண்ட் லெஃப்ட் செகண்ட் டேர்ம் ரெண்டுலேயும் சை இருக்குது. ஸோ நமக்கு இங்கே காமனாக சையை நம்ம வெளியில் எடுத்துடலாம். ஸோ இங்கே ரைட் சைடில் ரிமைனிங் டேர்ம் 2x into dou by dou u plus 2y into dou by dou v the whole into psi அப்படி இருக்கும். இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உள்ள ஜி அண்ட் ரைட் ஹேண்ட் சைடில் உள்ள சை இந்த ரெண்டையும் விட்டுட்டா
நமக்கு இந்த equation number 5 இப்படி reduce ஆயிரும். That is dou by dou x is equal to 2x into dou by dou u plus 2y into dou by dou v. இப்படி கிடைக்கும். இது equation number 6 னு வெச்சுப்போம். Next நமக்கு தேவை dou square g by dou x square தான். dou square g by dou x square நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா dou by dou x of dou g by dou x. இப்போ இந்த dou by dou x க்கு வேல்யூ equation number 6ல இருக்குது and dou g by dou x க்கு வேல்யூ equation number 5ல இருக்குது. So இந்த ரெண்டு வேல்யூவையும் இங்க just substitute பண்ணியிருக்கிறோம். இப்போ இந்த ரெண்டு ஃபேக்டரையும் just ப்ராடக்ட் பண்ண போறோம். just ordinary multiplication தான். that is first term into first term, அப்புறம் first term into second, அடுத்ததா second into first, ஃபைனலா second into second. so இங்க நமக்கு 4 term வரும். the first and first ப்ராடக்ட் பண்றப்ப 2x dou by dou u into 2x dou psi by dou u, இத ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணனா நமக்கு 4x square into dou by dou u of dou psi by dou u க்கு வேல்யூ என்ன வரும்? just இங்குள்ள நியூமரேட்டர் இங்குள்ள நியூமரேட்டர் ரெண்டே ப்ராடக்ட் பண்ணினா dou square psi வரும். டினாமினேட்டர்ல dou u into dou u னா dou u square கிடைக்கும். that is இந்த டேர்ம் வரும். அடுத்தது இங்குள்ள ஃபர்ஸ்டையும் இங்குள்ள செகண்டையும் அதே போல ப்ராடக்ட் பண்ணினா இங்க ஒரு 2x இங்க ஒரு 2y, so 4xy வரும். நியூமரேட்டர்ல இங்க ஒரு dou இங்க dou psi, so dou square psi divided by இங்க dou u இங்க dou v, so நமக்கு இந்த டேர்ம் கிடைக்கும். இதே போல இங்குள்ள செகண்ட் அண்ட் இங்குள்ள ஃபர்ஸ்ட் இங்குள்ள செகண்ட் இன்டு இங்குள்ள செகண்ட் எல்லாம் ப்ராடக்ட் பண்ணா ரைட் ஹேண்ட் சைடுல இப்படி நமக்கு 4 டேர்ம் வரும். dou square g by dou x square கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் இந்த dou square g by dou y square கண்டுபிடிக்க போறோம். இதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம dou g by dou y கண்டுபிடிக்கணும். that is already dou g by dou x கண்டுபிடிச்சோம் இல்லையா, அதே போல கண்டுபிடிச்சா போதும். அடுத்ததா dou square g by dou y square கண்டுபிடிக்கணும். ஃபைனலா இந்த ரெண்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கு வேல்யூவை ஆட் பண்ணா நமக்கு இந்த ரைட் ஹேண்ட் சைடு வேல்யூ கிடைச்சிரும். so இப்போ நம்ம dou g by dou y க்கு வேல்யூ அடுத்தது கண்டுபிடிக்க போறோம். so ஆல்ரெடி நம்ம dou g by dou x க்கு வேல்யூ எழுதணும் இல்லையா, டோட்டல் டெரிவேட்டிவ், அதே போல தான் நம்ம dou g by dou y க்கு வேல்யூவும் எழுதலாம். ஜஸ்ட் இந்த ரைட் ஹேண்ட் சைடுல இங்க x இருக்கிற இடத்துல எல்லாம் நமக்கு y வரும். that is dou psi by dou u into dou u by dou y plus dou psi by dou v into dou v by dou y, that is இந்த equation கிடைக்கும். இப்போ இதுல நம்ம dou u by dou y க்கு வேல்யூ dou v by dou y க்கு வேல்யூ இந்த ரெண்டும் ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோம். that is இங்க இருக்குது 3 and 4ல dou v by dou x க்கு 2y dou v by dou y க்கு 2x, இந்த ரெண்டையும் கொண்டு இந்த ரெண்டு பிளேஸ்லயும் சப்ஸ்டிட்யூட் பண்ணி இந்த equation எழுதி இருக்கோம். இப்போ இந்த equation நம்ம இப்படி எழுதிக்கலாம். that is minus 2y into dou psi by dou u plus 2x into dou psi by dou v, இந்த equation கிடைக்கும். இப்போ இதுல ரைட் சைடுல இந்த ஃபங்க்ஷன் psi இங்கேயும் இருக்குது இங்கேயும் இருக்குது. சோ இந்த ரைட் ஹேண்ட் சைடை நம்ம இப்படி எழுதிடலாம். that is just இந்த ரெண்டு டேர்ம்ல உள்ள psiயையும் காமனா வெளியில எடுத்து இப்படி எழுதிடலாம். இப்போ இந்த லெஃப்ட் சைடுல உள்ள இந்த g-யையும் இந்த ரைட் ஹேண்ட் சைடுல உள்ள இந்த psi-யையும் ஜஸ்ட் விட்டுட்டு நம்ம இந்த equation-ஐ இப்படி எழுதிக்கலாம். because g is equal to psi அப்படினு क्वेश्चनலயே கொடுத்திருக்காங்க. சோ நமக்கு இந்த equation கிடைக்கும். இது equation number 9 அப்படி வெச்சுப்போம். now find dou square g by dou y square. இந்த dou square g by dou y square dou by dou y of dou g by dou y இப்படி எழுதிரலாம். இப்போ இந்த dou by dou y equation number 9ல இருக்குது and இந்த dou g by dou y equation number 8ல இருக்குது. சோ ரெண்டு வேல்யூவையும் கொண்டு ஜஸ்ட் இங்க ரைட் ஹேண்ட் சைடுல சப்ஸ்டிட்யூட் பண்ணியிருக்கோம். previous பார்ட்ல செய்ததே போல இந்த ரெண்டு ஃபேக்டரையும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். that is இங்குள்ள ஃபர்ஸ்ட் டேர்மை கொண்டு இங்குள்ள ஃபர்ஸ்ட் டேர்ம், அப்புறம் இங்குள்ள ஃபர்ஸ்ட் டேர்ம் கூட இங்குள்ள செகண்ட் டேர்ம், தென் இங்குள்ள செகண்ட் இன்டு இங்குள்ள ஃபர்ஸ்ட், அப்புறம் இந்த செகண்ட் இன்டு இங்குள்ள செகண்ட், அப்ப நமக்கு 4 டேர்ம் கிடைக்கும். that is இந்த 4 டேர்மும் ரைட் ஹேண்ட் சைடுல வரும். so let us assume this is equation number 10 and questionல ப்ரூவ் பண்ண வேண்டியது என்னன்னா dou square g by dou x square and dou square g by dou y square இந்த ரெண்டு வேல்யூவையும் ஆட் பண்ணினா இவ்வளவு வேல்யூ வரணும். இத தான் ப்ரூவ் பண்ண சொல்லிருக்காங்க. ஆல்ரெடி dou square g by dou x square and dou square g by dou y square கண்டுபிடிச்சிருக்கோம். ரெண்டையும் இப்போ நம்ம ஆட் பண்ணாலே நமக்கு ஆன்சர் வந்துரும். so equation 7ல dou square g by dou x square க்கு வேல்யூ இருக்குது and equation number 10ல dou square g by dou y square க்கு வேல்யூ இருக்குது. now just ரெண்டையும் ஆட் பண்ண போறோம். that is equation 7 plus equation 10 implies equation 7ல உள்ள left hand side equation 10ல உள்ள left hand side இந்த ரெண்டையும் left hand sideல ஆட் பண்ணியிருக்கிறோம் equal to இவ்வளவும் equation number 7ல உள்ள right hand sideக்கு வேல்யூ plus இவ்வளவும் equation number 10ல உள்ள right hand sideக்கு வேல்யூ. that is left hand side ஆட் பண்றோம் equal to right hand side. இங்க நமக்கு right hand sideல கொஞ்சம் terms காமனா இருக்குது. first bracketக்குள்ள இருக்கக்கூடிய இந்த 4xy dou square psi by dou u dou v இதே term தான் இங்கேயும் இருக்குது. பட் இங்க மைனஸ்ல இருக்குது, ஃபர்ஸ்ட் பிராக்கெட்டுக்குள்ள பிளஸ்ல இருக்குது. ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணினா நமக்கு இந்த ரெண்டும் கேன்சல் ஆயிரும்.
அதே போல தான் அடுத்த டேர்ம். இங்கே நமக்கு 4xy டோ ஸ்கொயர் சை பை டோ வி டோ யூ இருக்குது. அது இங்கே ப்ளஸில் இருக்குது. பட் இதே டேர்ம் நமக்கு இங்கே இருக்குது, பட் இங்கே மைனஸில் இருக்குது. ஸோ ரெண்டையும் நம்ம இங்கே ஆட் தான் பண்ணுறோம். ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணுறப்ப ரெண்டும் கேன்சல் ஆயிடும். ரிமைனிங் நம்மக்கிட்ட ஜஸ்ட் 4 டேர்ம்ஸ் இருக்கும். இங்கே உள்ள ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் டேர்ம், அதே போல் செகண்ட் ப்ராக்கெட்டில் உள்ள ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் டேர்ம். அண்ட் இந்த 4 டேர்ம்ஸ்லேயுமே 2 டேர்மில் டோ ஸ்கொயர் சை பை டோ யூ ஸ்கொயர் இருக்கும், 2 டேர்மில் டோ ஸ்கொயர் சை பை டோ வி ஸ்கொயர் இருக்கும். இங்கே உள்ள இந்த ஃபர்ஸ்ட் டேர்மில் டோ ஸ்கொயர் சை பை டோ யூ ஸ்கொயர் இருக்குது, ப்ளஸில் இருக்குது. அதே டோ ஸ்கொயர் சை பை டோ யூ ஸ்கொயர் இங்கேயும் இருக்குது, இங்கேயும் ப்ளஸில் தான் இருக்குது. ஸோ டோ ஸ்கொயர் சை பை டோ யூ ஸ்கொயரை காமனாக வெளியில் எடுத்தோன்னா இங்கே ரிமைனிங் டேர்ம் 4x ஸ்கொயர் இருக்கும், இங்கே ரிமைனிங் டேர்ம் ப்ளஸ் 4y ஸ்கொயர் இருக்கும். தட் இஸ் நமக்கு இந்த டேர்ம் கிடைக்கும். அண்ட் அதே போல் ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த லாஸ்ட் டேர்மில் டோ ஸ்கொயர் சை பை டோ வி ஸ்கொயர் இருக்குது. அண்ட் செகண்ட் ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த லாஸ்ட் டேர்ம்லேயும் டோ ஸ்கொயர் சை பை டோ வி ஸ்கொயர் இருக்குது. ஸோ இது காமனாக இருக்கிறதுனால அதை அவுட் சைடில் எடுத்துடலாம். ஸோ இங்கே ரிமைனிங் டேர்ம் 4y ஸ்கொயர் இருக்கும், அண்ட் இங்கே ப்ளஸ் 4x ஸ்கொயர் இருக்கும். தட் இஸ் நமக்கு இப்படி கிடைக்கும். அண்ட் இதில் ரைட் சைடில் 2 டேர்ம்லேயுமே இந்த ஃபேக்டர் 4x ஸ்கொயர் ப்ளஸ் 4y ஸ்கொயர் காமனாக இருக்குது. ஸோ அதை நம்ம அப்படி அவுட் சைடில் எடுத்துட்டா இங்கே ரிமைனிங் டோ ஸ்கொயர் சை பை டோ யூ ஸ்கொயர் இருக்கும், இங்கே ரிமைனிங் டோ ஸ்கொயர் சை பை டோ வி ஸ்கொயர் இருக்கும். தட் இஸ் இந்த டேர்ம் கிடைக்கும். பட் நமக்கு கொஸ்டினில் ப்ரூஃப் பண்ண சொன்ன டேர்மில் 4 தி ஹோல் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் அப்படி தான் இருக்குது. ஸோ அதனால் என்ன செய்யலாம், இந்த 4x ஸ்கொயர் ப்ளஸ் 4y ஸ்கொயரில் ஒரு 4 காமனாக இருக்குது இல்லையா, அதை வெளியில் எடுத்துட்டோன்னா இங்கே ரிமைனிங் எக்ஸ் ஸ்கொயர் இருக்கும், அண்ட் இங்கே ரிமைனிங் ஒய் ஸ்கொயர் இருக்கும். அண்ட் இதை தான் கொஸ்டினில் ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க.